தூய ஆவியின் திருப்பெயரினாலே ஆமென். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற கிருபை இருக்கும் நல்ல கடவுளை நம்மளுக்கு துதிக்கிறோம், நம்மளுக்கு நன்றி செலுத்துகிறோம். மீண்டுமாக இந்த 7ஆம் மாதத்திற்காக ஆண்டை நம்மளை துதிக்கிறோம், நம்மளை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வருடத்தில் பாதி நாட்களை நாங்கள் கடந்து வருவதற்கு எங்கள் ஆண்டவர்கள் போதுமானவராக நன்மை சிறராக இந்த புதிய மாதத்திலும் தொடர்ந்து நம்மளோடு பயணம் செய்ய எங்கள் ஆண்டவர்கள் துணை நிற்க வேண்டுமா இயேசு கிறிஸ்துவின் வேண்டிய உங்கள் நல்ல கடவுளே ஆமென். எங்கும் நிறைந்த தெய்வமே, ஏழையடியார் பணிவாய் துங்கவன் போந்தன் பாதமே, ஸ்தோத்தரிக்கின்றோம் ஏகமாய். உலக எண்ணம் நீங்கியே உந்தனில் தீடமானதாய் நலமாய் உள்ளம் பொங்கியே நாடி துதிக்கச் செய் அன்பாய். கேட்டிடும் தெய்வ வாக்கியம் கிருபையாய் மனதிலே நாட்டிடனின் சலாக்கியம் நாங்கள் நிறையச் செய்காலே. கூடி பாடிடோம் துயர்வோம் மைமா பாவிகள் பாதம் பணிந்து வேண்டினோம் பாலிப்பீர் நாங்கள் ஏழைகள். எங்கள் தந்தையாம் கடவுளை ஒரு வளமையான ஞானத்தாலும் எல்லாவற்றையும் படைத்து உமது குமாரனை எங்கள் ரச்சராத்தில் முகத்தில் அன்பு கூறுகிறே உண்மை போற்றுகிறோம். குமாரனாம் கடவுளை பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றும் எங்களை போல் மனிதனாகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக விருத்தெழுகிறவரே உண்மை போற்றுகிறோம். பரிசுத்த ஆவியானவரே கடவுளை எல்லா உண்மைகளுக்கும் எங்களை வழி நடத்தி கடவுளின் அன்பை எங்களை புரிகிறவரே உண்மை போற்றுகிறோம். இதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரே உமக்கே காலம் எல்லா பொருளுமை உண்டாதாக ஆமென். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்வோம். ஆண்டவர் நம்மை அநேக நேரங்கள் எச்சரித்து வருகிறார். திருமறை இவ்வாறாக கூறுகிறது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று சொல்லி, ஆகையால் நாம் நம்முடைய பாவங்களை இரண்டாவது பாவரிக்கை ஜெபத்தின் வழியாக நாம் அறிக்கை செய்வோம். எங்கள் தந்தையாம் கடவுளை நினைவினாலும் வார்த்தையினாலும் செய்கையினாலும் முக்கிரமாய் பாவம் செய்திருக்கிறோம். முழு மனதோடு நாங்கள் நேசிக்கவில்லை. எங்களிடத்தில் அன்பு கூறுவது போல அயலாரிடத்தில் நாங்கள் அன்பு கூறவில்லை. எங்கள் மேல் இறுக்கமாயிருக்க உண்மை வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் பாவ அழுக்கை நீக்கி எங்களை சுத்திகரியும். எங்கள் குற்றங்களை விட்டுவிட எங்களுக்கு உதவி புரியும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். சர்வ வல்லமையும் மிகுந்த இருக்குமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிறுத்தங்களும் கட்டளையிட்டவர்களே வாழ்க்கை சீர்படுத்தின காலத்தையும் தமது பரிசுத்த ஆவியின் கிருபையும் தெற்றலில் தந்தருவாராக. ஆமென். ஆண்டவரை துதியுங்கள், ஆண்டவர் நாமம் துதிக்கப்படுவதாக. திருமறை பாடல் கேட்போம். மத்தேயுவின் நற்செய்தி 25ஆம் அதிகாரம் வசனங்கள் 14 முதல் 30 வரை. மத்தேயு 25 வசனங்கள் 14 முதல் 30 வரை. விண்ணரசை
பின்வரும் நிகழ்ச்சியின் வாயிலாகவும் விளக்கலாம். நெடுப்பயணம் செல்ல இருந்த ஒருவர் தம் பணியாளர்களை அழைத்து அவர்களிடம் தம் உடைமைகளை ஒப்படைத்தார். அவரவர் தம் திறமைக்கு ஏற்ப ஒருவருக்கு 5 தாளந்தும் வேறொருவருக்கு 2 தாளந்தும் இன்னொருவருக்கு 1 தாளந்தும் கொடுத்துவிட்டு நெடுபயணம் மேற்கொண்டார். 10 தாளந்தை பெற்றவர் போய் அவற்றை கொண்டு வணிகம் செய்து வேறு 5 தாளந்து ஈட்டினார். அவ்வாறே 2 தாளந்து பெற்றவர் மேலும் 2 தாளந்து ஈட்டினார். 1 தாளந்து பெற்றவரோ போய் நிலத்தை தோண்டி தம் தலைவரின் பணத்தை புதைத்து வைத்தார். நெடுங்காலத்திற்கு பின் அந்த பணியாளர்களின் தலைவர் வந்து அவர்களிடம் கணக்கு கேட்டார். 5 தாளந்து பெற்றவர் அவரை அணுகி வேறு 5 தாளந்தை கொண்டு வந்து, ஐயா, 5 தாளந்தை என்னிடம் ஒப்படைத்தீர், இதோ பாரும், இன்னும் 5 தாளந்து ஈட்டியுள்ளேன் என்றார். அதற்கு அவருடைய தலைவர், நன்று, நம்பிக்கைக்குரிய நல்ல பணியாளரே, சிறிய பொறுப்புகளில் நம்பிக்கையுள்ளவராய் இருந்தீர் என்று. எனவே பெரிய பொறுப்புகளை உம்மை அமர்த்துவேன். உம் தலைவனாகிய என் மகிழ்ச்சியில் நீரும் பங்கு கொண்டும் என்றார். 2 தாளந்து பெற்றவரும் அவரை அணுகி, ஐயா, நீர் என்னிடம் 2 தாளந்து ஒப்படைத்து இதோ வாரும், வேறு 2 தாளந்தை ஈட்டியுள்ளேன் என்றார். அவருடைய தலைவர் அவரிடம், நன்று, நம்பிக்கைக்குரிய நல்ல பணியாளரே, சிறிய பொறுப்புகளில் நம்பிக்கையுரியவராயிருந்தேன். எனவே பெரிய பொறுப்புகளில் உம்மை அமர்த்துவேன். உன் தலைவனாகிய என் மகிழ்ச்சியில் நீரும் வந்து கொள்ளும் என்றார். 1 தாளந்தை பெற்றுக்கொண்டவரும் அவரை அணுகி, ஐயா, நீர் கடின உள்ளத்தினர், நீர் உதைக்காத இடத்திலும் போய் அறுவடை செய்பவர், நீர் தூவாத இடத்திலும் விளைச்சலை சேகரிப்பவர் என்பதை அறிவேன். உமக்கு அஞ்சியதால் நான் போய் உம்முடைய தாளந்தை நிலத்தில் புதைத்து வைத்தேன், இதோ பாரும், உம்முடையது என்றார். அதற்கு அவருடைய தலைவர், சோம்பேறியே, பொல்லாத பணியாளனே, நான் விதைக்காத இடத்திலும் போய் அறுவடை செய்பவன், நான் தூவாத இடத்திலும் போய் சேகரிப்பவன் என்பது உமக்கு தெரிந்திருந்தது அல்லவா? அப்படியானால் என் பணத்தை நீ வட்டிக்கடையில் கொடுத்து வைத்திருக்க வேண்டும். நான் வரும்போது எனக்கு வரவேண்டியதை வட்டியோடு திரும்ப பெற்றிருப்பேன் என்று கூறினார். எனவே அந்த தாளந்தை அவனிடமிருந்து எடுத்து 10 தாளந்து உடையவரிடம் கொடுங்கள். ஏனெனில் உள்ளவர் எவருக்கும் கொடுக்கப்படும், அவர்கள் நிறைவாக பெறுவர். இல்லாதவரிடமிருந்து எடுக்கப்படும். பயனற்ற இந்த பணியாளனை புறம்பேயுள்ள இருளிலே தள்ளுங்கள், அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும் என்று கூறினார். வாசிப்புடைய தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை பாடம் வாசித்து நிறைவேறாயிற்று. கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். சங்கீதக்காரன் சங்கீதங்களின் புஸ்தகம் 116 அதிகாரத்தில் சொல்லுகிறார், கர்த்தர் எனக்கு செய்த சகல உபகாரங்களுக்காகவும் அவருக்கு நான் எனத்தை செலுத்துவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை கையில் ஏந்தி கொண்டு அவரை நான் தொழுது கொள்ளுவேன். ஆம், இன்றைக்கும் தேவனாகிய கர்த்தர் எத்தனையோ நன்மைகளை நமக்கு செய்திருக்கிறார். எவ்வளவாய் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார், நம்மை வழி நடத்தி இருக்கிறார், நம்மை ஆறுதல் படுத்தி இருக்கிறார், நம்மை தம் தோள்களில் சுமந்து வந்திருக்கிறார் அல்லவா? அவைகளெல்லாம் நினைத்து தேவனாகிய கர்த்தருக்கு நம்முடைய ரட்சிப்பின் பாத்திரத்தை கையில் ஏந்தி கொண்டு நன்றி பலிகளை நன்றி செலுத்தி ஆண்டவருக்கு நாம் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்க போகிறோம். ஒரு அருமையான ஒரு பழைய பாடல், ஃபாதர் பெர்க்மன்ஸ் ஐயா அவர்கள் இயற்றி பாடின பாடல். நன்றி 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 என்று துதிக்கிறேன், நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கிறேன். நன்மையானதையே நமக்கு செய்கிற தேவன், சகலவற்றையும் நன்மைக்கு ஏதுவாக அவர் செய்கிற தேவன். ஆகவே உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து எல்லாவற்றிற்காகவும் ஆண்டவருக்கு நன்றிகளை ஏறெடுப்போமா? உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து கரங்களை தட்டி பாடி நம் ஆண்டவரை நாம் உயர்த்துவோம், மகிமைப்படுத்துவோம், அவரை ஆராதித்து தொழுது கொள்ளுவோம். நன்றி 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 என்று துதிக்கிறேன், நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி 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 என்று துதிக்கிறேன், நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி ஐயா நன்றி ஐயா ஏசையா, நன்றி ஐயா நன்றி ஐயா ஏசையா.
தகுதியில்லா அடிமை என்னை அணைக்கிறீர், தாங்கி தாங்கி வழி நடத்தி மகிழ்கின்றீர். தகுதியில்லா அடிமை என்னை அணைக்கிறீர், தாங்கி தாங்கி வழி நடத்தி மகிழ்கின்றீர். அதிசயங்கள் ஆயிரம் அன்பரேவும் கரங்களிலே, அதிசயங்கள் ஆயிரம் அன்பரேவும் கரங்களிலே. நன்றி 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 என்று துதிக்கிறேன், நல்லவரேவும் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றியையா ஏசையா ஏசையா, நன்றியையா நன்றியையா ஏசையா. பலவீனம் நீக்கி தினம் காக்கின்றீர், பெரும் பெரும் காரியங்கள் செய்கிறீர். பலவீனம் நீக்கி தினம் காக்கின்றீர், பெரும் பெரும் காரியங்கள் செய்கின்றீர். தீமையான அனைத்தையும் நன்மையாக மாற்றுகிறீர், தீமையான அனைத்தையும் நன்மையாக மாற்றுகிறீர். நன்றி 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 என்று துதிக்கிறேன், நல்லவரேவும் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றியையா நன்றியையா ஏசையா, நன்றியையா நன்றியையா ஏசையா. கதறி அழுத நேரமெல்லாம் தூக்கினீ, கருவியாக பயன்படுத்தி வருகிறீர். கதறி அழுத நேரமெல்லாம் தூக்கினீர், கருவியாக பயன்படுத்தி வருகிறீர். கண்மணி போல் காப்பவரே கைவிடாமல் மெய்ப்பவரே, கண்மணி போல் காப்பவரே கைவிடாமல் மெய்ப்பவரே. நன்றி 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 என்று துதிக்கிறேன், நல்லவரேவும் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றியையா நன்றியையா ஏசையா, நன்றியையா நன்றியையா ஏசையா. பரிசுத்த பரிசுத்த பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே. நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றி பலிகளை எடுக்கிறோம். அன்பின் பரிசுத்த பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே தாழ்மையோடு கூட எங்கள் பலிகளை ஏறெடுக்கிறோம். அன்பின் பரிசுத்தம் உள்ள பிதாவே, ஆமென் ஆமென் ஆமென். ஆண்டவர் மறுமை ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து திருப்பதினாலே உங்கள் யாருக்கும் இந்த நாளுடைய வடக்கிலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கடவுள் கொடுத்த நல்ல சுகத்திற்காக தன்னத்திற்காக கூட நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். தெளிந்த திருச்சபை வழிபாட்டு முறையின் பிரகாரமாக இன்றைக்கு நாம் கொண்டாடப்பட வேண்டிய ஞாயிறு ஸ்டீவர்ஷிப் சண்டே, உக்கிரணத்துவ ஞாயிறு. இந்த நாளிலே நாம் கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு ஸ்டீவர்ஷிப் ரெஸ்பான்சிபிள் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட். உக்கிரணத்துவம் மேலாண்மை வளங்களை பகிர்ந்து கொடுப்பது,
அல்லது பொறுப்பெடுப்பது என்று இன்றைக்கு தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மேலாண்மை வளங்களை பொறுப்பெடுப்பது என்று சொல்லி இன்றைக்கு நமக்கு தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஸ்டீவர்ஷிப் என்கிறதான வார்த்தைக்கு உக்கரணத்துவம், கண்காணிப்பாளர் என்று சொல்லி பொருட்படுகிறது. பழைய ஏற்பாட்டிலே ஓவர் ஏ ஹவுஸ், வீட்டினுடைய மேற்பார்வையாளர் உக்கரணக்காரன் என்று சொல்லி அழைக்கப்படுகிறது. புதிய ஏற்பாட்டிலே எபிஸ்டோபஸ், பாதுகாவலன் ஒரு உக்கரணத்துவக்காரன் அல்லது உக்கரணத்துவத்திற்குரியவர், உக்கரணக்காரன் என்று சொல்லி பொருள்படுகிறது. 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில், நீங்கள் எங்களை கிறிஸ்துவின் ஊழியர்கள், கடவுளின் மறை உண்மைகளை அறிவிக்கும் பொறுப்புடையவர்கள் என கருத வேண்டும். ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒவ்வொருவருமே ஒவ்வொரு உக்கரணக்காரர் என்று சொல்லி புதிய ஏற்பாடுகளில் கொடுக்கப்படுகிறது. அதை தொடர்ந்து வாசிப்போம் என்றால் உக்கரணக்காரர்கள் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி இங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. உக்கரணக்காரர் என்றதான வார்த்தையை நாம் பொதுவாக நம்முடைய பழக்க வழக்கத்தில் பயன்படுத்தாவிட்டாலும் அதற்கு இணையான வார்த்தைகளாக மேலாளர், பொறுப்பாளர், கணக்காளர், மற்ற ஏதாவது ஒரு பதவியில் இருப்பவரை உக்கரணக்காரர் என்று சொல்லி நாம் அழைக்கலாம். ஆக இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட ஒவ்வொருவரும் ஒரு உக்கரணக்காரர்கள் தான். ஒருவேளை வேலையிலே இல்லாமல் இருப்பவர்கள் அல்லது வேறு ஏதாவது ஓய்வு முடிந்திருப்பவர்கள் எப்படி உக்கரணக்காரர்கள் என்றால், இறுதி வரை பெற்ற பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் என்றதான ஒரு உக்கரணக்காரர், பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் என்கிறதான ஒரு உக்கரணக்காரர், கணவனுக்கு மனைவி என்று சொல்லி இப்படி ஒவ்வொரு நிலையிலும் ஒரு உக்கரணக்காரராக தொடர்பிலே நாம் வாழ்கிறோம். குறிப்பாக கிறிஸ்துவனுடைய பணியாளர் என்று சொல்லுவதான ஒரு உக்கரணக்கார பொறுப்பாளர்களை நாம் ஒவ்வொருவரும் பெற்றிருக்கிறோம். இன்றைக்கு நமக்கு 3 பகுதிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று, யாத்ராமத்தினுடைய புத்தகம் 18ஆம் அதிகாரம் வசனங்கள் 13 முதல் 27 வரை உள்ள வசனங்கள். நீங்கள் இங்கு பார்ப்போம் என்றால், மோசே தனக்கு கொடுக்கப்பட்ட எல்லா மக்களுக்கும் நீதி தீர்ப்புகளை வழங்குகிறவராக இருக்கிறார். நான் இந்த புதுமொழிபெயர்ப்பிலிருந்து வாசிக்கிறேன். 18ஆம் அதிகாரம், யாத்ராமம் 18ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். மோசே மக்களுக்கு நீதி வழங்க அமர்ந்தார். காலை முதல் மாலை வரை மக்கள் மோசையை சுற்றி நின்று கொண்டிருந்தார்கள் சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கிறது. மோசேக்கு ஒரு மிகப்பெரிய பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. காலை முதல் மாலை வரை உட்கார்ந்து மக்களுக்கு நீதி வழங்குகிறார் என்று சொல்லி, இதை பார்த்த மோசையினுடைய மாமனார் மோசே நிலத்திலே சென்று 17ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். மோசேயின் மாமனார் அவரை நோக்கி, நீர் செயல்படும் முறை சரியல்ல, நீரும் உம்மோடுள்ள இந்த மக்களும் கலைத்து போவீர்கள், இதை உம்மால் தாங்க முடியாது, தனி ஆளாக இப்பணியை உம்மால் செய்யவியலாது. 20ஆம் வசனத்திலிருந்து, நியமங்களையும் சட்டங்களையும் பற்றி நீர் அவர்களுக்கு அறிவித்தீர், அவர்கள் நடக்க வேண்டிய நல்வழியும் அவர்கள் ஆற்ற வேண்டிய பணியும் நீர் அவர்களுக்கு அறிவிப்பீர். மேலும் மக்கள் அனைவரின் திறமையும் இரையச்சமும் நாணயமும் கொண்ட கையூட்டை பெருக்கும் பண்பாளரை கண்டுபிடியும், அவர்களை 1000 அவர் 100 அவர் 50 மார் 10 மார் ஆகிய குழுக்களின் தலைவர்களாக நியமிப்பீர். அவர்கள் எப்பொழுதும் மக்களுக்கு நீதி வழங்கட்டும். அழகாக மோசேயுடைய மாமனார் மோசேயிடத்துல, நீர் ஒருவர் மாத்திரம் ஒரு பொறுப்புகளை எடுத்து நிறைவாக செய்ய முடியாது, அதில் நீரும் பாதிக்கப்படுவீர், நீதி வழங்குவதும் தாமதமாக இருக்கும். ஆகவே நீதி வழங்குவதற்கென்று தகுதியுடைய என்னென்ன தகுதி இருக்க வேண்டும், அந்த தகுதியுடைய மனிதர்களை தெரிந்து கொண்டு அவர்களை 1000க்கும் 100க்கும் 50க்கும் 10க்கும் ஒரு அதிகாரியாக வைத்து அவர்கள் மூலமாக நீ நீதி வழங்குவீர்கள் என்றால் வெகு எளிதாக உன்னுடைய பணியை குறைக்கலாம். மக்களுக்கும் நீதி வழங்குவதில் வெகு எளிதாக கிடைக்க வேண்டிய நீதிகள் வெகு சீக்கிரமாக கிடைத்துவிடும் என்று சொல்லி இங்கு கூறுகிறார். இன்றைக்கு அனைவரும் நம்மள அதை செய்ய வேண்டும், இதை செய்ய வேண்டும், மக்கள் பார்க்கிறார்கள் என்று சொல்லி எல்லாவற்றையும் எடுத்து செய்ய வேண்டும் என்று சொல்லி அநேக காரியங்களில் ஃபெயிலியர் ஆகிவிடுகிறார்கள்.
ஒருவருக்கு ஒரு பொறுப்பு என்று சொல்லி வரும் பொழுது அந்த பொறுப்பினை நிறைவாக செய்து முடிக்க முடியும் என்று சொல்லி மிகவும் அழகாக இங்கு மோசேயுடைய மாமனார் கூறுகின்றார். அந்த பொறுப்பில் எப்படிப்பட்ட மனிதர்களாக இருக்க வேண்டும் என்று தகுதியுடையவர்களை பார்த்து நியமிக்க வேண்டும் என்று சொல்லி கூறுகிறார். ஒருவேளை தகுதியை பார்த்து நாம் நியமிக்கப்படும் பொழுது கடவுள் நமக்கு அந்த பொறுப்பினை கொடுக்கும் பொழுது நாம் அந்த தகுதிக்கும் அந்த பொறுப்பிற்கும் முன்னேறவர்களாக இருக்க வேண்டும். முதலாவது பொறுப்புகளை பகிர்ந்து கொடுக்கின்ற மேலாண்மை நமக்குள்ளே இருக்க வேண்டும். இரண்டாவதாக பார்ப்போம் என்றால் 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரத்துல அங்கு கொரிந்தியரை உற்சாகப்படுத்துகிறதை நாம் பார்க்கின்றோம். இரண்டாவது மேலாண்மை அல்லது முக்கியக்காரர் என்பது மக்களை உற்சாகப்படுத்துகின்ற ஒரு பொறுப்பாளராக தலைவராக இருக்க வேண்டும். 7ஆம் வசனத்தை வாசித்தேன். 2 கொரிந்தியர் 8:7 நம்பிக்கை, நாவன்மை, அறிவு, பேரார்வம் ஆகிய அனைத்தும் மிகுதியாய் கொண்டிருக்கிறீர்கள். எனவே எங்கள் மேல் நீங்கள் கொண்டுள்ள அன்பு பெருகிக் கொண்டே வருகிறது. அதே போல இந்த அறப்பணியிலும் நீங்கள் முழுமையாய் ஈடுபட வேண்டும். 10ஆம் வசனத்திலிருந்து இவ்வரப்பணியை பொறுத்தவரை என் கருத்து இதுவே, உங்களுக்கு பயனளிக்கும் கடந்த ஆண்டிலிருந்து நீங்கள் பணியை செய்து வருகிறீர்கள். அது மட்டுமல்ல, இதனை விருப்பத்தோடு தொடங்கியவர்களும் நீங்களே. அப்பணியை இப்போது செய்து முடியுங்கள். ஆர்வத்தோடு தொடங்கியது போல உங்கள் நிலைக்கு ஏற்றவாறு கொடுத்து ஆர்வத்தோடு அதனை செய்து முடியுங்கள். அழகாக இங்கு பவுல் கொரிந்தியர்களை உற்சாகப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். ஒரு உதாரணத்தை இங்கு முன்வைக்கிறார். அந்த அதிகாரம் துவங்கும் பொழுது, சகோதர சகோதரிகளே, மாசிதோனியா திருச்சபைகளுக்கு கடவுள் கொடுத்த அருளை பற்றி உங்களுக்கு அறியப்படுத்த விரும்புகிறோம். அவர்களுக்கு ஏற்பட்ட இன்னல்கள் கடுமையாக சோதிக்கப்பட்ட போதும் அவர்கள் எப்போதும் மகிழ்ச்சி நிறைந்தவர்களாக இருந்தார்கள். அவர்கள் வறுமையில் மூழ்கி இருந்தாலும் வளாண்மையோடு கொடுத்தார்கள் என்று சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கிறது. 48 யூதர்கள் மிகப்பெரிய பஞ்சம் அடைந்தார்கள். ஏனென்றால் அதற்கு முந்தின வருடம் ஓய்வு வருடமாக இருந்ததுனால விளைச்சல் இல்லை, விவசாயங்கள் இல்லை. ஒரு மிகப்பெரிய பஞ்சம் அடைந்ததுனால பவுல் ஆங்காக சென்று அந்த யூத மக்களுக்கு, கஷ்டப்படுகின்ற யூத மக்களுக்கு நன்கொடை சேர்க்கும் வண்ணமாக அநேக இடத்துல உதவி கோரினார். அந்த மாசிதோனியா மக்கள் வறுமையில இருந்தாலும் பலம் நிறைந்தவர்களாக எல்லாருக்கும் கொடுக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தாங்க எண்ணத்தில் அவர் கொடுத்தார்கள். அந்த ஒரு சம்பவத்தை இந்த கொரிந்து மக்களுக்கு சொல்லி பவுல் உற்சாகப்படுத்துகிறார். நீங்கள் இதை துவங்கி வைத்தீர்கள், ஆகவே நீங்கள் தான் இந்த திருப்பணியை முடிக்க வேண்டும் என்று சொல்லி இங்கு உற்சாகப்படுத்துகிறார். உற்சாகப்படுத்துவது ஒரு மிகப்பெரிய பொறுப்பாளருக்கு அடிப்படை குணாதிசயமாக இருக்க வேண்டும். என்றால் தனக்கு கீழ் அதிகமான பணியாளர்கள் பணியாற்றலாம், அல்லது நம்மை சார்ந்து அதிகமானவர்கள் இருக்கலாம். அவர்கள் வேதனைப்படும் பொழுது அல்லது பிரச்சனைகள், போராட்டங்களை சந்திக்கும் பொழுது அவர்களை ஆறுதல் படுத்துவதும் அவர்களை உற்சாகப்படுத்துவதும் நம்முடைய கடமையாக இருக்க வேண்டும். எந்த ஒரு பணி நடந்தாலும், எந்த ஒரு காரியம் செய்தாலும் மக்களை உற்சாகப்படுத்த வேண்டும். நீங்கள் நெகேமியாவை எடுத்துக்கொள்ளுங்கள். அளந்து வெடிக்கப்பட்ட பொழுது அவர் பார்த்து கொண்டில்லாமல் அந்த யூதர்களை ஒன்று திரட்டி அந்த அலங்கத்தை கட்டிப்பிடித்தார். ஆக உற்சாகப்படுத்துவது ஒரு மிகப்பெரிய பொறுப்பாளர் உக்கிரக்காரனுடைய பணியாக இருக்கிறது. மூன்றாவதாக நாம் கேட்ட திருமுறை பாடம் மத்தேயு 25ஆம் அதிகாரம். அங்கு பார்ப்போம் என்றால் ஆழ்வுமை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இங்கு ஒரு தாளந்து என்று சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு தாளந்து என்பது 6000 தினாரியம். ஒரு தினாரியம் என்பது ஒரு மனிதனுடைய ஒரு நாள் கூலி. நீங்கள் இதை சாதாரணமாக ஒரு தாளத்தை எடுத்துக்கொள்வோம் என்றால் ஒரு தினாரியம் ஒரு நாளைக்கு என்றால் ஒரு 100 ரூபாய். அப்பொழுது என்றால் 6000 நாளினுடைய கூலி என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 6 லட்சம். 6 லட்சம் ஒரு சுமாராக ஒரு தோராயமான ஒரு மதிப்பு தான். அப்படி என்றால் 5 தாளந்து என்பது கிட்டத்தட்ட ஒரு 30 லட்சம். இது நம்முடைய ஒரு பழக்கத்திலே நாம் கூறுகிறதான ஒரு வார்த்தை. அதே போன்று 30 லட்சம், 12 லட்சம், 6 லட்சம், இப்படி 3 பேருக்கு பிரித்து கொடுக்கப்படுகிறது. 30 லட்சத்தை பெற்றவர் 30 லட்சம் மீண்டும் கொடுக்கிறார்.
12 லட்சத்தை பெற்றவர் மீண்டும் 12 லட்சத்தை கொடுக்கிறார். 6 லட்சத்தை பெற்றவரோ அதை புகைத்து வைத்து விடுகிறார். அழகாக அவர் அந்த ஒரு தாளத்தை பெற்றவருக்கும் அவருடைய முதலாளிக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு உரையாடல் நடக்கிறது. நீர் விதைக்காத இடத்தில் அறுப்பவர், நாட்டாத இடத்தில் நீ அதை பறிப்பவர் என்று சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. அப்படி என்றால் நான் கடின இதயம் உள்ளவன் தான், ஆனால் உன்னுடைய பணத்தை அவளுக்கு கொடுக்கப்பட்டது நீ வட்டி கிடைக்காதவனுக்காக கொடுத்துக்கலாமே என்று சொல்லி இங்கே கூறுகிறதை பார்க்கிறோம். அன்பானவர்களே, நமக்கென்று ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த பொறுப்பை நாம் நல்ல முறையிலே செய்ய வேண்டும் என்றால் அதற்கென்று நாம் உழைக்க வேண்டும். அழகாக இங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒருவேளை நான் கடினமான இருதயம் உள்ளவன், விதைக்காத இடத்தில் அறுப்பவன் என்றாலும் நீ உன்னுடைய பணத்தை அதை வட்டி கடைக்காரனிடமாக கொடுத்துக்கலாமே என்று சொல்லி ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுப்புகிறார். ஒருவேளை இன்றைக்கு நாம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கிறிஸ்தவர்கள் என்று சொல்லியதான ஒரு மிகப்பெரிய பொறுப்பு என்னவென்றால் இந்த உலகத்துல அன்பு, அமைதி, நீதியை விதைக்க வேண்டும் என்பதுதான். இந்த காரியத்தை நாம் விதைக்கிறோமா இல்லையா என்பது இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய கேள்வி. ஆங்காங்கே மிக கொடூரங்கள். இன்றைக்கு சமீபத்தில் 2 வாரங்களுக்கு முன்பதாக ஃபெனிக்ஸ் ஜெயராஜனுடைய மரணங்கள், அதை 2 வாரங்களுக்கு முன்பதாக புதுக்கோட்டையில கொல்லப்பட்ட சிறுமி, இப்படி பல்வேறு இடங்களிலே பல்வேறு விதமான கொடூரங்கள், கொலைகள், அநீதிகள் நடக்கிறது. இன்றைக்கு நாம் பயன்படுத்திக் கொண்டிருக்கிற மீடியாக்களை எதற்கெதற்கோ பயன்படுத்துகிறோம். அட்லீஸ்ட் இதற்கு நாம் ஒரு குரல் கொடுப்பதற்காக நாம் பயன்படுத்த முயற்சி செய்கிறோமா? நம்மிடத்தில் இருக்கின்ற அன்பு குறைந்து போய் கொண்டிருக்கிறது. அழகாக எபேசியர் சபைக்கு எழுதும் பொழுது ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டுவிட்டார் என்று சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அமைதி, இந்த அமைதி நம்மிடத்திலும் இல்லை, மற்றவரிடத்திலும் நாம் இருக்க விடுவதில்லை. நம்மிடத்தில் இருக்க வஞ்சகம், பொறாமை, போட்டி நிறைந்த எண்ணங்களினால குறை நாம் யோசித்து பார்ப்போம். ஆண்டவர் உங்களையும் என்னையும் ஒரு பொறுப்பாளராக இந்த உலகத்தில் படைத்திருக்கிறார் என்றால் இவைகளை எல்லாம் செய்வதற்காகத்தான். கிறிஸ்துவனுடைய அருட்கொடையை நாம் மற்றவர்களுக்கு எடுத்துரைக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு மிகப்பெரிய உக்கரணக்காரன் என்றதான பொறுப்பை கொடுத்திருக்கிறார். அன்பான திருச்சபை மக்களே, அன்புக்குரியவர்களே, நீங்களும் நாம் ஆண்டவருடைய வளங்களை பெற்ற மேலாளர்கள், அதற்கு பொறுப்புள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நாளிலே நாம் அழைக்கப்படுகின்றோம். ரெஸ்பான்சிபிள் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட், மேலாண்மைக்கான வழி நம்முடைய பிரதிபலிப்பு. அப்படிப்பட்ட பொறுப்பாளர்களாக நாம் இருப்பதற்கு ஆண்டவர் நமக்கு துணை நிற்கட்டும். ஆண்டவர் நாமை திருவசனம் நமக்கு ஆசீர்வதித்து கொடுப்பார்களாக. ஆமென். நாம் யாரும் இணைந்து அப்போஸ்தலருடைய விசுவாச பிரமாணத்தை அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியை படித்து சிறுள்ள பிதாவை கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய குமாரனாயும் நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்தாவினாலே கன்னிமரியாத்திற்கு பிறந்தார். பொதுவாக்கின் காலத்தில் பாடப்பட்ட சிலையில் அறைந்து மருத்துவ அடக்கம் பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மருத்துவத்தில் எழுந்திருந்தார். பரமலத்துக்கேறி சர உலமுள்ள பிதாவாகி கடவுளுடைய வலது பாசத்தில் வீட்டிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து இருளோரி மருத்துவரை நியாயத்திற்கு வருவார். பரிசுத்தாய் விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்தையும் பரிசுனுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீரத்தினரும் நித்திய ஜீவனும் என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். ராஜா சங்கையின் ராஜா சுவாமி வாருமேன். இந்த தாரணி மீதினில் ஆளுகை செய்திட சடுதி வாருமேன். இந்த தாரணி மீதினில் ஆளுகை செய்திட சடுதி வாருமேன். சாலேமின் ராஜா சங்கையின் ராஜா சுவாமி வாருமே. சீக்கிரம் வருவோம் என்றுரைத்து போன
செல்வக்குமாரனே, சீக்கிரம் வருவோம் என்றுரைத்து போன செல்வக்குமாரனே, இந்த சீர்மிகும் மாந்தர்கள் தேடித் திரிகின்ற செய்தி கேளிரோ. இந்த சீர்மிகும் மாந்தர்கள் தேடித் திரிகின்ற செய்தி கேளிரோ. சாலேமின் ராஜா, சங்கையின் ராஜா, சுவாமி வாருமே. எட்டி எட்டி உம்மை அண்ணாந்து பார்த்து கண் பூத்து போகுதே. எட்டி எட்டி உம்மை அண்ணாந்து பார்த்து கண் பூத்து போகுதே. நீர் சுட்டி காட்டி போன வாக்கு தத்தம் நீரை வேறலாகுதே. நீர் சுட்டி காட்டி போன வாக்கு தத்தம் நீரை வேறலாகுதே. சாலேமின் ராஜா, சங்கையின் ராஜா, சுவாமி வாருமே. நங்கை எருசலேம் பட்டினம் உம்மை நாடி தேடுதே. நங்கை எருசலேம் பட்டினம் உம்மை நாடி தேடுதே. இந்த நானிலத்திலுள்ள ஜீவ பிராணிகள் தேடி வாடுதே. இந்த நானிலத்திலுள்ள ஜீவ பிராணிகள் தேடி வாடுதே. சாலேமின் ராஜா, சங்கையின் ராஜா, சுவாமி வாருமே. சாட்சியாக சுபவிசேஷம் தாரணி மேவுதே. சாட்சியாக சுபவிசேஷம் தாரணி மேவுதே. உந்தன் சாட்சிகளோடைய இரத்தங்கள் எல்லாம் தாவி கூவுதே. உந்தன் சாட்சிகளோடைய இரத்தங்கள் எல்லாம் தாவி கூவுதே. சாலேமின் ராஜா, சங்கையின் ராஜா, சுவாமி வாருமே. இந்த தாரணி மீதினில் ஆளுகை செய்திட சீக்கிரம் வாருமே. சாலேமின் ராஜா, சங்கையின் ராஜா, சுவாமி வாருமே. ஜெபம் செய்வோம். நாம் யாரும் இணைந்து ஆண்டவர் நோக்கத்தில் ஜெபத்தை ஏறெடுப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, நாமம் பரிசுப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, நம்முடைய சித்தம் பரமண்டலத்தை செய்வதில் பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றுள்ள ஆகாரங்களுக்கு எந்த தாரும் எங்களுக்கு விதமாக குற்றம் செலுத்தி நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு பண்ணியும் எங்களை சோதனைகள் ரசித்துக் கொள்ளும். ராஜ்யம் மண்டலங்களே ஆமென். நாம் தொடர்ந்து ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிறோம் நல்ல கடவுளை நாங்கள் துதிக்கிறோம், நாங்கள் கொண்டாடி செலுத்துகிறோம். சாமி, மீண்டுமாக இந்த நாளில் நம்மளுக்கு நோக்கி மன்றாடும்படியாக, நன்றி செலுத்தும்படியாக
இந்த ஊடகத்தின் மூலியாக அன்றே நாங்கள் ஒன்றிணைந்திருக்கிறோம் சாமி. எங்கள் ஆண்டவர் தாமே எங்களை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ஆண்டவரே. நாங்கள் பிரதிபலிப்புள்ள கைமாறு செய்கின்ற மேலாண்மை உள்ளவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லி அன்றைய நாளிலே நாங்கள் சிந்தித்தோம் சுவாமி. நாங்களும் அன்றே எங்களிடத்தில் இருக்கின்ற பொறுப்பு குவியல்களை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கவும், அன்றைய எங்களுடைய பொறுப்புகள் நிமித்தமாக மற்றவர்களை உற்சாகப்படுத்தவும், நாங்கள் பெற்றுக்கொண்ட பொறுப்புகளை பிரித்து வைக்காமல் அதை விரிவுபடுத்த வேண்டுகின்ற சிந்தனைகளின் செயல்பாடுகள் எங்களுக்குள்ளே கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் முன்னாடிக்கிறோம் சாமி. அப்பொழுதுதான் இந்த உலகத்தில் நாங்கள் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தின் சீர்திருத்தத்தை எங்களால் செய்ய முடியும் சாமி. தொடர்ந்து ஆகவே நாங்கள் எங்களுடைய நாட்டிற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நாட்டினுடைய தலைவர்களை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, அதிகாரிகளை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. அன்றைய சுயநல போக்கோடு அன்றைய மனிதர்களை அன்றைய நல்லாட்சி இல்லாமல் இன்றைக்கு செயல்படுகிறதே எங்கள் நாட்டில் இருந்திருக்கிறீர் சாமி. இப்படி ஆகியும் நாடம் மனமிருக்கு. விசேஷமாக காவல்துறை அதிகாரிகளுக்காக நாங்கள் கொண்டாடுகிறோம். அன்றைய மக்களை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லுவாங்க எண்ணங்கள் அவர்களுக்குள்ளே விதைக்கப்படட்டும் சாமி. மக்களை ஒரு நாளும் துன்புறுத்தாமல் மக்களை அன்றைய மீட்கின்ற, மக்களை நல்வழிப்படுத்துகின்ற நண்பர்களாக இருக்கட்டும் சாமி. காவல்துறையினாலே கொடூரமாக தாக்கப்பட்டு உயிர்த்திருந்த அருமையான ஜெயராஜ் பெனிக்ஸ் அவர்களுக்காக கூட நாங்கள் கொண்டாடுகிறோம். அவர்களை கண்டிப்பாக அவருடைய ஆன்மாவை அமைதிப்படுத்தி என்பதை நாங்கள் நம்புகிறோம் சாமி. ஆகிலும் அவர்கள் எழுந்திருக்கின்ற குடும்பங்களுக்கு தொடர்ந்து எங்கள் ஆண்டவரின் அமைதியும் அன்றைய நிரந்தர ஆரோக்கியப்படுங்க சாமி. இந்த மரணத்திற்கு அன்றைய ஒரு நல்ல நீதி நியாயங்கள் கிடைக்கட்டும் சாமி. இனி ஒரு நாட்களில் இப்படிப்பட்ட சிறை மரணங்கள் நடைபெறாத படிக்கை அவர்களுடன் இருந்து காத்துக் கொள்ளுங்க. அதே போன்ற சமீப நாட்களில் அன்றைய புதுக்கோட்டையில அன்றைய பாலியல் துன்பத்திற்குள்ளான குழந்தைக்காக நாங்கள் கொண்டாடுகிறோம் சாமி. கேடுகட்ட சமூகத்தில் அன்றைய தீய மனிதர்கள் இப்படியெல்லாம் உலா வருகிறார்கள் சாமி. குழந்தைகளை கூட விட்டு வைக்காமல் குழந்தைகளை கொடூரமாக தாக்குகின்ற இந்த சம்பவத்தில் அன்றே இந்த குழந்தைகளுடைய வாழ்வும் அவர்களை நம்பியிருக்கின்ற பெற்றோருடைய வாழ்வும் அழிகிறது என்று சொல்கிறார். உணர்வுகள் இல்லாமல் சீர்குலைக்கப்படுகிறார்கள் சாமி. இப்படிப்பட்ட மனிதர்களை ஆண்டவர்கள் சந்திக்க வேண்டும் என்று கொண்டாடினோம். அந்த குழந்தையினுடைய மரணத்திற்கும் நீதி கிடைக்கட்டும் சாமி. தொடர்ந்து அன்பான திருச்சபை மக்களை நம்முடைய கரங்களில் ஒப்புவோம். அவருடைய தேவையை சந்திங்க. நிறைவான வாழ்வு அவர்களுக்கு இருக்கட்டும். அன்றைய சரீர பலவீனம் உள்ளவர்களுக்காக, மன பிரச்சனைகள், மன போராட்டங்கள் உள்ளவர்களுக்காக, வாழ்வின் தேவையுள்ளவர்களுக்காக நம்ம கொண்டாடினோம். ஒவ்வொருவரும் நாட்டை பொறுப்படுத்தி ஒவ்வொருவருக்கும் நல்ல கிருபை வரங்களை கொடுக்க வேண்டும் நாங்கள் கொண்டாடினோம் சாமி. கோவிட்-19 தாக்கம் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. அன்றைய எங்கள் நாட்டில் இந்தியாவில் கண்டுபிடித்திருக்கின்ற தடுப்பு மருந்து பயன்படுத்தக்கூடியதாக இருக்க எங்களுக்கு கிருபை செய்யணும் நாங்கள் கொண்டாடினோம் சாமி. தொடர்ந்து எங்கள் ஆண்டவர் தாமே எங்களுடைய ஆலயத்தினுடைய எல்லா பணிகளையும் கிருபை நடத்திட்டோம் சாமி. விசேஷமாக அன்றைய நாங்கள் கட்டுமான பணிகளை நாங்கள் முன்னெடுத்து வைக்கிறோம். இந்த கட்டுமான பணிகளுக்கு ஆண்டவரே நீரே துணைகின்ற எல்லாவற்றையும் செய்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லி கூட ஜெபிக்கிறோம் சாமி. தொடர்ந்து ஆண்டவருடைய கிருபையை காத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவிலே வேண்டினோம் எங்கள் நல்ல கடவுளே, ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாய் கூட என்போம் பரிசுத்தாய் நன்மைக்கும் நம்முடைய மென்று சதாகாலம் நடத்திருப்பாராக. ஆமென். என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையான பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன், சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரமசிலாக்கியமே. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார்.
அடைக்கலமே, உன் கோட்டையும் அரணும் அவர் சத்தியம் பரிசையும் கேடகமாம் உன் நம்பிக்கையும் அவரே. அவர் சத்தியம் பரிசையும் கேடகமாம் உன் நம்பிக்கையும் அவரே. அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். இரவின் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார்.